தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் அவர் ஏன் நிவாரணப் பொருட்களை எல்லாம் கொடுக்கறதுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டாரு என்றெல்லாம் பேசுகிறீங்க, ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க. அது ஒரு விமர்சனம் பறந்த வட்டாரில் வைக்கப்படுது. ஆனால் நான் சொல்லுவது என்ன, அவர் தெளிவாக சொல்றாரு, நான் போனேன்னா அந்த இடத்துல ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், அங்கே காவல் நிலையம் காவல்துறையினர் வர வேண்டி இருக்கு, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிற போது நான் அந்த இடத்துக்கு போவதை தவிர்ப்பது நல்லதுதானேன்னு கேட்கிறார். அதையும் தாண்டி சரி முடிந்தது உதவி செய்வோம் என்று வர வச்சு வாய்ப்புக்கிறவங்களுக்கு கொடுக்கிறார். நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன், அவர் இப்பதான் கட்சி தொடங்கி இருக்கிறார், அவர் பதிவு செய்கிறார், அவர் செய்யாவிட்டாலும் கூட யாரும் கேட்க போவதில்லை. ஆனால் இன்றைக்கு ஆட்சியில இருக்கிறது திமுக. அங்க அவ்வளவு பெரிய மழை வெள்ளம், அவ்வளவு பெரிய சிக்கல், அந்த 5 பேர் மண் மூடிய வீட்டிற்குள்ளே மாட்டி சித்து இறந்து போய்விட்டார்கள். 1ஆம் தேதி இரவு அந்த செய்தி வந்துருச்சு, மண் விழுந்துருச்சு, உள்ள இருக்கிறவங்க உயிரோடு இருக்கிறாங்களான்னு தெரியலன்னு. 2ஆம் தேதி காலையில நம்முடைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் பிறந்தநாள் விழா கொண்டாடி கொண்டிருந்த படங்களை அவர்களே பகிர்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய எக்ஸ் தளத்தில் இருக்கு, நான் எடுத்து உங்களுக்கு கொடுத்து நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், விவாதங்களே அதை பேசியிருக்கேன். இது எப்படி நடக்க முடியும்? நாம புதுசா வர்ற கட்சிகளை பார்த்து கேள்வி கேட்பதற்கான தார்மீக ஒரு தகுதியை நாம் இழந்து விடுகிறோம் இல்லையா?